இன்று சூப் செய்கிறது, வெஜிடபிள் சூப், கீரைகளை பயன்படுத்தி சூப் செய்கிறது. மிளகு, சீரகம் ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 3 பூண்டு எடுத்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி, வெங்காயம் ஒரு 2 வெங்காயம். இவைகளை நல்லா இடித்து தண்ணியில் போட்டு ஒரு 5 டம்ளர் தண்ணி அல்லது 1/2 லிட்டர் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதனூடே முருங்கை இலை ஒரு கைப்பிடி அல்லது 2 கைப்பிடி அளவு கூட போடுங்க. நல்லா கொதிக்க வச்சு ஒரு 3 அல்லது 4 டம்ளர் தண்ணி வர அளவுக்கு நல்லா காய்ச்சி அப்படியேவும் குடிக்கலாம். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அப்படியே நீங்கள் குடிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும், இன்னும் ஒரு எனர்ஜி ஃபுட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கடையில் மன்னா ஹெல்த் மிக்ஸ் இல்லை நீங்களே வீட்டில் செய்கிற ஹெல்த் மிக்ஸ் இவைகளை ஒரு பாத்திரத்தை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதை கொதிக்க வச்சு வடிகட்டின பிறகு அதை கொதிக்க வச்சதை நல்லா திக்காக கொதிக்க வச்சதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவு கொதிக்க வச்ச அந்த ஹெல்த் மிக்ஸை இந்த சாறுகளில், மூலிகை சாறுகளில் பயன்படுத்தி வச்சுக்கோங்க. முருங்கைச்சாறில் அப்படி குடிக்கும்போது இது முருங்கைச்சாறு சூப் அப்படி சொல்லிட்டு இதில் கொத்தமல்லி விதைகள் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கும் சாப்பிட்றது நல்லா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் இவைகளை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே போல் மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, ஆடாத்தோடா கீரை இவைகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆடாத்தோடா கீரை பயன்படுத்தும்போது அது ரொம்ப ஹெர்ப் அப்படின்னும் போது 1-2 இலைகளை போட்டு கொதிக்க வச்சு பயன்படுத்தினா இந்த நுரையீரல் சார்ந்த நோய்கள்லாம் சரியாயிடும். மற்ற கீரை வகைகளில் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு சொன்ன அளவில் அதே அளவில் போட்டு இந்த சாறுகளோட நல்லா இடித்து கொதிக்க வச்சு இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் கலந்து நல்லா கொதிக்க வச்சு அதாவது வடிகட்டின பிறகு ஹெல்த் மிக்ஸ் சேர்க்கணும். கீரைகளோடு சேர்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த சாறுகளை வடிகட்டி இல்லை ஹெல்த் மிக்ஸ் தனியாக கொதிக்க வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த சாறுகளை வடிகட்டி தனியாக கொதிக்க வச்சு அதில் ஹெல்த் மிக்ஸ் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு கூட நீங்கள் குடிக்கலாம். இப்படி சாப்பிடும் பொழுது உடம்பு ஆரோக்கியம்